வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த சீடோ கோட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அது எப்படி எழுதுவாங்க, அது எதை குறிக்குது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ளோ சார்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளோ சார்ட் தான் வந்து ஒரு அல்காரிதம் டெவலப் பண்ணுறதோட ஒரு விஷுவலைஸ்டு மீன்ஸ், அதாவது ஒரு படங்கள் மூலமாக நமக்கு, அதாவது நான் இப்போ டெக்ஸ்ட் சார்ட்டு போட்டிருக்கிறேன், இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். பட் வந்து ஒரு படங்கள் போட்டு ஒரு கிராஃபிக்ஸ் போட்டு காமிச்சா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் அந்த அல்காரிதத்தை வந்து புரிகிற மாதிரி காமிக்கிறதுக்காக ஒரு படங்கள் மூலமாட்டம் கிராஃபிக்ஸ் மூலமாட்டம் காமிக்கிறது தான் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து மீன்ஸ் ஆஃப் விஷுவலி ப்ரெசென்டிங் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம் த்ரூ அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். அதுக்கப்புறம் மட்டும் இது என்ன செய்யணும்னு சொன்னால், இது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். இது வந்து அந்த ப்ராசஸ் எப்படி போகும், அதோட என்னென்ன மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எப்படி, அது வந்து என்னென்ன காமிக்குது, என்னென்ன அவுட்புட் கொடுக்கும், அது எல்லாமே வந்து இந்த டயக்ராம் மூலமாக நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு சொல்யூஷன், அதாவது ஒரு அல்காரிதம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃப்ளோ சார்ட்டுங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுதான் வந்து நம்ம ஃப்ளோ சார்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ளோ சார்ட்டுன்னு சொல்லும்போது இது வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது. இந்த ஷேப் எல்லாம் எதுக்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பிக்சர் நான் இதில் போட்டிருக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டான சிம்பிள்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் வரையணும்னு சொன்னால் இந்த டயக்ராம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், இந்த ஷேப் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு செவ்வகத்தை வந்து அந்த எட்ஜ் எல்லாமே வந்து ரவுண்டு பண்ணி விட்டுருந்தா அது ரவுண்டட் ரெக்டாங்கிள் அப்படிம்போம். இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள்ங்கிற ஷேப் வந்து எதுக்குன்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ப்ரோக்ராமாக முடிக்கிறதுக்கோ இது வந்து யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஓவலாக கூட முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ரவுண்டட் ரெக்டாங்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் செவ்வகமாக போட்டிங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டேஷனல் ஸ்டெப்ஸ் ஆர் ப்ராசஸிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராம். அதாவது என்னென்னு சொன்னால் அந்த ஸ்டெப்பில் என்னென்ன செய்ய போகிறீங்க, இந்தந்த விஷயங்கள் இதில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் வந்து இந்த ரெக்டாங்கிள் போட்டு வரைகிறது. அதுமாரி இந்த ஒரு பேரலலோகிராம், அதாவது இந்த மாதிரி ஒரு சரிக்கப்பட்ட ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ஆங்கிளில் வந்து சரிக்கப்பட்ட ஒரு ரெக்டாங்கிள் இந்த ஷேப்பு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம் இல்லைன்னா ஒரு அவுட்புட் எடுக்கிறோம், அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறோம். அதுமாரி இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் போடுறோம். இது எதுக்குன்னு சொன்னால் இதில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, இதில் ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு, இல்லை அந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஃப்ளோவுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த டைமண்ட் ஷேப்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் வந்து ஸ்டார்ட் ஆர் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமை குறிக்குது. ரெக்டாங்கிள் ஷேப் வந்து அந்த ஸ்டெப்பில் வந்து என்னென்ன ஸ்டெப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோங்கிறத குறிக்குது. அப்புறம் இன்புட் அவுட்புட் கொடுக்குறது வந்து பேரலலோகிராம் ஷேப்பை போட்டு குறிக்குது. அதுமாரி இந்த டைமண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு, அது மூலமாக ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறது. டிசிஷன் மேக்கிங், அதுக்கப்புறம் பிரான்ச்சிங், அதாவது எஸ் ஆர் நோ அப்படிங்கிற கண்டிஷனில் போய் அது பிரான்ச் ஆகும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அப்புறமாட்டு இது எல்லாமே இதை வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறது தான். இதில் வந்து நான் கீழேந்து போகிறேன். சர்க்கிள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு வந்து சர்க்கிள் ஷேப்பை யூஸ் பண்ணுறோம், அதாவது வட்டம். அப்புறமாட்டு டைமண்ட் ஷேப்பை வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே அந்த ஷேப்பை வச்சு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் ரெக்டாங்கிள் இல்லைன்னா ஒரு பாக்ஸ், அதாவது ஒரு ரெக்டாங்கிள் செவ்வகம் அப்படிங்கிற ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் அதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே அந்த ஷேப்புக்குள்ளால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுமாரி ரவுண்டட் பாக்ஸ்ன்னு சொன்னால் அந்த ஈவெண்ட் வந்து தொடங்குதா இல்லை முடியுதா அப்படிங்கிறத குறிக்கிறது தான் வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டு. இப்போ வந்து நம்ம அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் அனாலிசிஸ், ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன், அப்புறம் எஃபிஷியன்ட் கோடிங். நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த மாதிரி அட்வான்டேஜஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் சார்ட் எழுத வேண்டி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தயவுசெய்து ஒரு டார்க்கன் பண்ணியோ இல்லை அண்டர்லைன் பண்ணியோ காமிங்க. ஏன்னா உங்கள் பேப்பர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வேல்யூவேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக காமிக்கலன்னு சொன்னால் உங்களுக்கு மார்க்கு விழாது. ஸோ அது நீங்கள் எவ்வளோ தான் கரெக்டாக எழுதியிருந்தாலும் எக்ஸாமினருக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளம்பரப்படுத்தணும். நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி மாறிடணும். நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணி காமிங்க. அவங்க ஈஸியாக அதை பார்த்து மார்க்கை போட்டுட்டு போவாங்க. நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்துனீங்கன்னு சொன்னால் மார்க்கு குறையும். இது வந்து நான் வந்து அவங்களுக்கு ஃபேக்கல்ட்டியை வந்து குஷிப்படுத்துறதுக்காக சொல்லலை. இது வந்து நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க, இப்படியெல்லாம் எழுதுனீங்கன்னு சொன்னால் மார்க்கு கிடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ கம்யூனிகேஷன் சொன்னால் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமை வச்சு ஒரு யூஸருக்கு அந்த லாஜிக்கை வந்து புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். அப்புறம் எஃபெக்டிவ் அனாலிசிஸ், அந்த ப்ரோக்ராமை வந்து பெட்டராக அனலைஸ் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும். அப்புறமாட்டு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்,
ஒரு அல்காரிதம் பண்ணியாச்சா, அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குதா, அப்போ வந்து அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது உதவுது. எஃபிஷியன்ட் கோடிங் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து போட்டாச்சுன்னு சொன்னால் அது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி மாறிடுது. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு ப்ரோக்ராமை வந்து ஈஸியாக நம்ம டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்புறமாட்டி இன்னொரு 2 அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈஸியாக டீபக் பண்ணலாம். அதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதி நமக்கு ஏதாவது தவறு வந்துடுச்சுன்னு சொன்னால் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஃப்ளோ சார்ட்டை மறுபடியும் ரெஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அந்த ப்ரோக்ராம் ஸ்டெப்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு உதவும். அதுமாரி எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ், இது எதுக்குன்னு சொன்னால் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளோ சார்ட் மூலமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ சார்ட்ஸோட அட்வான்டேஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒயில் லூப், அது ஒயில் லூப்னால் நீங்கள் அந்த ஒயில் லூப் பாடங்கள் நான் எடுக்கும்போது உங்களுக்கு இது புரியும். முதல்ல ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் உண்மை அப்படின்னு சொன்னால் அது ட்ரூக்குள்ளே லூப்புக்குள்ளால போகுது. இல்லைன்னு சொன்னால் ஃபால்ஸ்ன்னு சொன்னால் அது அந்த லூப்பே விட்டு வெளியில் போயிடுது. இது பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கே போகுது, மறுபடியும் அந்த கண்டிஷனை செக் பண்ணுது. இது என்னன்னு சொன்னால் அந்த கண்டிஷன் சரியாக இருக்கிற வரைக்கும் அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த ஃப்ளோ சார்ட். புரியுதுங்களா? இதுதான் வந்து ஃப்ளோ சார்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே நான் வந்து சீடோ கோடுனா என்னன்னு சொல்லிட்டேன், அடுத்து ஃப்ளோ சார்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன், அந்த ஃப்ளோ சார்ட் எப்படி வரைகிறதுன்னு நான் சொல்லி காமிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படிலாம் அந்த அல்காரிதமோட பில்டிங் பிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. இனி வந்து நம்ம நேராக வந்து அடுத்த அல்காரிதம் க்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த சீடோ கோடுனா என்ன, ஃப்ளோ சார்ட்னா என்ன, அது எப்படி இருக்கும், அதை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்க்குறது. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கான்செப்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிஃபிகேஷனும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் வந்து என்னால் இன்னும் அதிகமான வீடியோஸ் போட முடியும். நன்றி, வணக்கம்.